திருமாமணி நங்கை வந்தாள், எங்கள் தேசம் தலைத்திட வந்தாள். இவ்வளோ பெரிய மரத்தையே மனிதர்களால் இழுத்திருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவுக்கு கொஞ்சம் வீரம் செறிந்த போரோட ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விளையாட்டு அப்படிங்க. காட்டுக்கெல்லாம் போய் தான் மரம் கொடி அந்த மருந்துகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு காட்டுக்கு போய் தான் எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்களாம். காட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட மரங்கள் வேர்களை வச்சு அவங்க உருக்கொடுத்த 11 வருடங்களுக்கு பிற்பாடு இதை நடத்த வேண்டும். எங்களுடைய தமிழர் பாரம்பரிய கலாச்சாரத்தில் ஒரு தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டு மர வேலைப்பாடுகள் நடந்து தமிழோட கலை சமயம் இது எல்லாமே சார்ந்து மரபு வழியாக கொண்டு வரப்பட்ட ஒரு விளையாட்டு. வணக்கம், இந்த தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா, நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் மண்முனை தென்மேற்கு எரிவில் பற்றுக்கு உட்பட்ட கொக்கட்டிச்சோலை முதலைக்குடா பகுதியில் நிற்கிறோம். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் இது படுவான்கரை பகுதிக்கு உட்பட்டது. அதாவது மட்டக்களப்பில் 2 பகுதி இருக்கும். நான் நிறைய வீடியோக்களில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று எழுவாங்கரை, இன்னொன்று படுவான்கரை. அதாவது எழுவான்கரை அப்படிங்கிறது நகர்ப்புறமாக மாறப்பட்டுட்டு படுவாங்கரை அப்படிங்கிறது இப்பயும் கலை கலாச்சாரங்கள் கிராமியம் சார்ந்த பழைய புராதன விஷயங்களை இப்பயும் கட்டி காப்பாற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு கிராமப்புறமாக இப்பயும் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது நகர்ப்புறமாக கருதப்படுற எழுவாங்கரையில் முதல்ல இருந்த ஆரம்ப கட்டத்தில் இருந்த நிறைய கலை கலாச்சாரம் பாரம்பரியம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அழிவுற்றாலும் இங்கே பக்கம் இன்னைக்கு வரைக்கும் அழிவுறாமல் அப்படியே கட்டி காப்பாற்றி கொண்டு வராங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்காக வேண்டி தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் முன்பதாகி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. நாங்கள் கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்திற்காக வேண்டி வடம் தயாரிக்கிறதா சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது, இப்படிலாம் பண்ணுறாங்களா அப்படி சொல்லி. அண்ட் அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு விளையாட்டு. அதாவது இது கலை மட்டும் சார்ந்தது மட்டும் இல்லாமல் தமிழோட கலை சமயம் இது எல்லாமே சார்ந்து மரபு வழியாக கொண்டு வரப்பட்ட ஒரு விளையாட்டு இந்த கொம்பு முறி விளையாட்டு அப்படி சொல்லுவாங்க. எனக்கு வாழ்க்கையில் கொம்பு முறி விளையாட்டு அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. பட் இருந்தாலும் இதற்காக வேண்டி 2-3 நாளைக்கு முன்னாடியே அவங்க அந்த கொம்பு முறி விளையாட்டிற்கான எக்யூப்மெண்ட்டுகள், அதாவது அந்தந்த பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு அவங்க வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். அதுக்கும் காட்டுக்கெல்லாம் போய் தான் மரம் கொடி அந்த மருந்துகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு காட்டுக்கு போய் தான் எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்களாம். ஸோ இது பெரிய ஒரு ப்ரொசஸ். ஸோ இதை எதன் அடிப்படையில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணகியோட வழிபாட்டு மரபுல தான் இதெல்லாம் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ அதை பிற்கொண்டு ஆரம்ப கட்டத்தில் 2 நாள் விளையாட்டுகளை பண்ணுவாங்க. முதல் கட்டத்தில் போர்த்தேங்காய் உடைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போர்த்தேங்காய் உடைக்கிற விளையாட்டு, அதுக்கு அடுத்த கட்டமாக கொம்பு முறி விளையாட்டு, அது செகண்ட் டே, அதாவது இன்னைக்கு ஃபைனலாக நடக்க இருக்கிற ஒரு விளையாட்டு அப்படி சொல்லலாம். ஸோ முதல் நாள் நடந்த போர்த்தேங்காய் விளையாட்டாக இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி இந்த கொம்பு முறை விளையாட்டிற்கு இந்த எக்யூப்மெண்ட்டை தயாரிக்கிறதுக்காக வேண்டி முதல் நாள் ராத்திரியே ஆலயத்தில், அதாவது இந்த கண்ணையம்மன் ஆலயத்தில் அந்த காட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட மரங்கள் வேர்களை வச்சு அவங்க உருக்கொடுத்து, அதாவது என்ன சொல்கிற இந்த வாழை மாதிரி மந்திரங்களை உச்சாரணங்கள் செய்து அந்த வேலைகள் பண்ணுவாங்க. கண்டினியூவாக கொம்பு முறை விளையாட்டு அப்படின்னா என்ன, இதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃபுல் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த கொம்பு முறிக்கான ப்ரெசஸ் இந்த கோயில், அதாவது முதலைக்குடாவில் இருக்கிற இந்த ஒரு கண்ணகி அம்மன் கோயிலிருந்து தான் ஆரம்பமாகுமா. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மர வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எல்லாமே அதற்கானது தான். நான் லைஃப்பில் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது இந்த கொம்பு முறி அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு இதெல்லாம் பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிறது இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் இந்த கொம்பு வளைச்சி இது செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. சொன்னால் இவ்வளோ பேர் சேர்ந்து செய்கிறாங்க. நீங்கள் மேபி பார்த்துருப்பீங்க, நம்ம முன்னாடி ஒரு வீடியோ காண்பிச்சிருப்போம். கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் கோயிலுக்கான தேருக்கான அந்த வடம் செய்கிறது, அதுவும் இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான் உங்களுக்கு தெரியும் கண்ணங்குட்டா பகுதியில் செய்திருந்தாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ப்ரொசஸ் தான் இதுவும் அதாவது இப்போவும் மிஷினரிகள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் மனித வழுக்கோலை கொண்டு பயன்படுத்தி கொண்டு செய்கிறதுன்னு சொன்னால் இன்றைக்கி வரைக்கும் இங்கால பக்கம் மட்டும் தான் இப்படியான விஷயங்கள் பண்ணி கொண்டிருக்காங்க.
என்ன சொல்லுவாங்க இது? கொம்பு வரியின் நிகழ்வு. கொம்பு வரிகிறதுன்னு சொல்லுவாங்க. மஞ்சள் கயித்தால தான் அப்படி வரைஞ்சி இதுக்காக வேண்டி பயன்படுத்துறதுக்கு ரெண்டு மரங்கள் இருக்கா இல்லை சாதாரண எல்லா மரங்களும் பயன்படுத்துவாங்க? அந்த மரங்கள் வந்து கொம்புக்குரிய மரம் வந்து கரையாக்கங் மரம் மற்றும் விற்பனை மரங்களை பயன்படுத்துறது. இதில் இப்போ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கரையாக்க மரம். இப்போ முதலாவது கொம்பை வச்சு வரைஞ்சி கொண்டிருக்கிறாங்க. அடுத்த கொம்பும் பெரியப்படும். கொம்புகள் 2 வகைப்படும். கொண்டு வடசேரி கொம்பு வந்து, அடுத்தது தென்சேரி கொம்பு வந்து. இப்பொழுது அந்த 2 சாராரும் வடசேரி சாராரும் தென்சேரி சாராரும் தங்களுடைய கொம்பை வருவதில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். 2 குரூப்பானது 2 குரூப்பாக இருப்பாங்களா. அவங்க அந்த சேரி வாரம் இருக்கிறது. இந்த சேரி வாரத்தின்படி செஞ்சு இப்போ தங்களுடைய கொம்பை மிக வீரியமாக வரிஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள், வயது வந்தவர்கள், அனுபவசாலிகள் சேர்ந்து மிகவும் நுணுக்கமாக வரிஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இந்த வயதானவங்கள் தான் வந்து இதில் ரொம்ப அனுபவசாலியாக இருப்பார்கள். இப்போ எதுவும் வருஷம் இங்கே பண்ணுறாங்களா? இல்லை, இது வருஷம் பண்ண வேண்டிய ஒரு நிகழ்வு தான். இப்போ ஒரு 11 வருடங்களுக்கு பிற்பாடு இதை நடத்த வேண்டும். எங்களுடைய தமிழர் பாரம்பரிய கலாச்சாரத்தில் ஒரு தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டு ஒன்றாக இது கருதப்படுறதுனால அதை நடத்தி தமிழருடைய கலாச்சாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றதுக்காக அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த ஆலயத்தில் 2029ஆம் ஆண்டு ஒரு தரம் கொம்புமுறை நடந்தது. 2021 இது என்னன்னு சொன்னா கண்ணகி வழக்குரையோட சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. இது எந்த ஊர்ல எல்லாம் கண்ணகி வழிபாடு சிறப்பாக இருக்கின்றதோ அந்த இடத்துல இந்த நிகழ்வு இடம்பெறும். கண்ணகியை தாயாரை இலங்கையிலே கிழக்கு மாநிலத்தில் அதிகமாக வணங்குகிறார்கள். மிக உன்னதமான தெய்வமாக. இதனுடைய ஆரம்ப நிகழ்வுகள் நேற்று இடம்பெற்றது. என்னென்ன அது அந்த நாங்கள் தவற விட்டுட்டோம். அந்த ஆரம்ப நிகழ்வுகளே போர் தேங்காய் அடித்தல் என்ற நிகழ்வு கொண்டு இருக்கும். நேற்று மலடித்தீவு கண்ணகியம்மன் ஆலயத்திலே அது மிகவும் சிறப்பாக நடந்தது. இருபுறமும் வந்து இருந்து 2 டீம் தேங்காய் எரிஞ்சு கொண்டிருப்பாங்க. இரவு இந்த உடைப்பதற்கான கொம்புகள், அந்த கொம்புகளுக்கான நிகழ்வுகள் இரவு ஆலயத்திலே, முதலைக்குடா கண்ணகியம்மன் ஆலயத்திலே மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. உருக்கொடுத்தல், கொம்புவை உச்சாடனம் செய்து உருக்கொடுத்து அதனை வலுப்படுத்தினார்கள். மீண்டும் அந்த கொம்புகள் இங்கே வரியப்பட்டு கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து 1 மணிக்கு முனைக்கால் ராமகிருஷ்ணா விளையாட்டு மைதானத்திலே இந்த கொம்பு முறி விளையாட்டு மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இன்று 1 மணி அளவில் முதலைக்குடா பாலியடி பிள்ளையார் ஆலயம் மற்றும் கண்ணகியம்மன் ஆலயத்தில் இருந்து இந்த கொம்பு மங்களகரமாக உத்தியோகபூர்வமாக கலாச்சார பவனிகளோடு எடுத்து செல்லப்பட்டு முனைக்காடு கண்ணகியம்மன் ஆலயம் ஸ்ரீ சித்திரார் ஆலயத்தில் விசேட பூஜை நடத்தப்பட்டு 1.5 மணி அளவில் ராமகிருஷ்ணா விளையாட்டுக் கழகம், முனைக்காடு ராமகிருஷ்ணா விளையாட்டுக் கழகத்திலே இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த மைதானத்திலே இந்த விளையாட்டு இடம்பெற இருக்கின்றது. அங்கும் தற்பொழுது நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான ஆரம்ப நிகழ்வுகள் இப்பொழுது இந்த மிகவும் சிறப்பாக இந்த கொம்பு வரிதல் நிகழ்வில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கொம்பு என்று எல்லா பேரும் அழைப்பது ஒரு தரமான கரையாக்கன் அல்லது விற்பனை போன்ற மரங்களில் அந்த வடிவில் கொம்புவோடு இருக்கப்பட்ட வேரை கொண்டுதான் இது செய்கிறது. வேருக்குள்ளே அந்த கொம்பு வடிவிலே அது காணப்படும். நீங்கள் சிறப்பாக அங்கே பார்க்கலாம். அந்த கொம்பு வடிவிலிருந்தே இது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக அதை என்ன சொன்னாலும் வந்து நம்மளுக்கு தெரியும் வந்து நம்மளோட இப்போ வந்து பயன்பாட்டு முறைகள் வந்து கிடையாது. ஏர்போர்ட்டையும் வந்து நம்ம உழுதுவோம். ஸோ அதே மாதிரியான ஒரு வடிவமைப்பில் வந்து இருக்கும் இதுக்குள்ளே வந்து. ஆனால் அதை விட கொஞ்சம் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஒரு கொம்பு இது செய்கிறாங்க. அதாவது இது வந்து தமிழ் கலாச்சார சமயம் சார்ந்து வந்து மரபு வழியாக கொண்டு வரப்பட்ட ஒரு விளையாட்டு. இப்போ இருக்க ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு வந்து இது என்ன ஏது அப்படின்னு சொல்லி வந்து தெரியாது. அதில் நானும் ஒருத்தர், எனக்கு இது நாள் வரைக்கும் வந்து தெரியாது. பட் வந்து இப்போ ஏற்பட்ட கிராமப்புறங்களில் இன்னைக்கு வரைக்கும் இதை கட்டி காப்பாற்றி கொண்டு வராங்க. ஆனால் நகர்ப்புறங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற சமுதாயங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இது தெரிய வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து முடிஞ்சது. இப்போ வந்து சின்ன சின்ன ப்ரொசஸர்கள் வந்து போயிட்டு இருக்குது, ஃபினிஷிங் ப்ரொசஸ்ன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து இந்த வேலைகள் செய்கிறதுக்கு எத்தனை நாளைக்கு முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க? ஒரே நாளில் பண்ணி முடிச்சிடுவீங்களா? அதெல்லாம் வாங்க ஐயா, நீங்கள்
ஒருத்தவங்க கிட்டத்தட்ட இதை பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாட்கள் எடுக்கும்? எங்களுக்கா எங்களுக்கு ஏற்பட்ட நாள் ஃபுல்லாக இப்போ ஒரு மாதத்துக்கிட்ட நாங்கள் பாவிக்கலாம். ஒரு மாதத்துக்கு கிட்ட. இப்போ ஆரம்பத்தில் என்ன பண்ணுவீங்க? இந்த மரம் தேடி அளவீங்களா அப்படி எடுக்கிறதுலாம்? மரம் தேடி காட்டில் போய் எடுக்கணும். காட்டில் போய் எடுக்கிறது. இப்போ பக்கத்தில் இருக்கிற அக்கம் பக்கம் இருக்கிற காடுகள் இல்லை சொன்னால் தூரம் போகணும். தூரம் போகணும். எப்படி நாங்கள் 10 மைல் கங்கால போய் தான் இந்த மரத்தை தேடி கண்டுபிடிக்கிறது. அதுவும் இப்போ உங்களுடைய தலைமுறைக்கு மட்டும்தான் என்னென்ன மரம் பாவிக்கணும், அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அடுத்த சமுதாயத்துக்கு தெரியாது. அடுத்த சமுதாயத்துக்கு இப்போ பழக்கிறோம். இப்போ பழகி கொண்டிருக்கிறீங்க. ரைட், சூப்பர். எடுத்துருவீங்க, அடுத்த சமயத்தை எடுத்துருவீங்க. அருமை. அதாவது வந்து நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களே இது தெரியாமல் இருக்கிறாங்க. நான் உட்பட நான் சொன்னது வரைக்கும் இப்போ கிராமப்புறங்களில் இருக்கிற இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்து வளர்த்து எடுத்துருவாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து இந்த படுவாங்கரை பக்கம், அதுவும் குறிப்பாக வந்து இந்த கொக்கட்டிச்சோலை ஆண்டிய கண்ணங்குடா, காஞ்சிரங்குடா, முதலைக்குடா, பீர்பட்ட பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த வடம் தயாரிப்பில் வந்து ஈடுபடுற ஒருத்தவங்க வந்து நீங்கள் முன்னாடி வந்து ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க. இப்போ இது ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சுதா? இப்போ இது முடிஞ்சுது. இப்போ கிட்டத்தட்ட எத்தனை பயன்படுத்துவீங்க இதுக்காக வேண்டியது? இதுக்கு நாங்கள் மருந்து அரைச்சிருக்கிறோம். இந்த மஞ்சள் அரைக்கிறதுலாம் மருந்து. மஞ்சள் மட்டும் இல்லை, கடுக்காய், மற்றது வந்து மஞ்சள், பச்சை அரிசி, அதுக்கு இன்னும் நாங்கள் சாமான் சேர்க்கணும். நாங்கள் அதை சேர்க்கல. ஓகே. இந்த கொம்பு முறிக்காக வேண்டி பயன்படுத்துறதுக்கான உபகரணங்களோட பேர்கள் இருக்கா? என்னென்ன பயன்படுத்துவீங்க? இது இந்த அரிக்கை வந்து கொம்பு, இது வந்து பில்லி. அடுத்தது இந்த கயிறு வந்து என்ன கயிறு? நூலால நீங்க திரிச்செடுத்த நூல் கயிறுன்னு நாங்க முந்த பாவிச்சிருக்கிறாங்க. நாரால தான் இதெல்லாம் பாவிக்கிறாங்க. அப்ப அந்த பக்கம் நாரால திரிச்சு கொண்டிருக்கிறது அது என்ன செய்யறாங்க? அந்த பக்கம் செய்யறது அது மலையம். அது வேறாலையா செய்யறது? பட்டையால? வேறால தானே. கொடியால செய்யறது. அப்ப இந்த கொம்பு, இந்த பில்லி, அதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? அது செபாகுத்தி வளையம். அப்ப மற்றதெல்லாம் என்னென்ன இதுக்கு பயன்படுத்துவீங்க? இது வந்து அடை. இந்த அரிக்கு இது வந்து கடற்கால் காய் 2 சொல்லப்படும். இதோட மெயின் தொழில்பாடு இதுல இது எதுக்காக வேண்டி இது பயன்படுது? இதுல இது கொம்பு பூட்டுறதுக்காக பின்னுக்கு நின்று அண்டை வச்சு கொடுக்கணும். அந்த கயிறால தானே. ஓகே. கிட்டத்தட்ட இதுக்கு 2 யூஸ் பண்ணுவீங்கன்னா இது ஒன்று அது ஒன்று. ஓகே, 2 பயன்படுத்துகிறாங்க. ஓகே, நன்றி. ஓகே, 2 அந்த கொம்பு பில்லியோட வேலைகள் வந்து முடிஞ்சது. அவங்க சொன்ன மருந்து அரைச்சி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அது மஞ்சள் அதோட சேர்த்து நிறைய மூலிகைகளை கலந்து தான் அதை செய்கிறாங்க. அதை வந்து அதில் தடவி பூச போகிறாங்க பாருங்கள். நான் நினச்சேன் மஞ்சள் மட்டும் தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி, பட் கிடையாது, அப்படி இல்லை, நிறைய மூலிகைகள் பயன்படுத்துகிறாங்க அதுக்கு. அது கயிறு அப்படிங்கிற ஒரு அடையாளம் தெரியாத அளவுக்கு வந்து களி மண் பூசுகிற மாதிரி பூசிக்கொண்டிருக்காங்க. ஓகே, நான் சொல்லியிருந்தேன் தானே, அதாவது இது வந்து தமிழ் கலாச்சாரம் சார்ந்தது மட்டும் கிடையாமல் தமிழ் சமயம் சார்ந்து வந்து கலாச்சாரத்தோட பிணைஞ்சு வந்து ஒரு விளையாட்டு முறைகள். ஸோ இதில் வந்து போட்டிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணகி கலை இலக்கிய விழாவினை முன்னிட்டு நடைபெறும் கண்ணகி பண்பாட்டு பவனி அப்படின்னு போட்டிருக்காங்க. திரு தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் ஆரம்பித்து மண்முனை தென்மேற்கு அதாவது பிரதேச சபைக்கு உட்பட்ட கலாச்சார மண்டபம் முடிவு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ முதலைக்குடா ஸ்ரீ பாலையடி பிள்ளையார் கண்ணகி அம்மன் ஆலய பரிபாலன சபையால் வந்து இது தயாரிச்சிருக்காங்க. சிலப்பதிகார உண்மைகளை வந்து கீழே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து அரசியல் பிழைத்தோர்க்கு அரங்கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் வாழ்வினை உறுத்து வந்து ஓட்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது 3மே வந்து அதற்குரிய சொற்பொழிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் ப்ரோக்ராம் வந்து நேற்று ஆரம்பித்து வச்சுருந்தது வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் பக்கத்தில் இருக்கிற மகளடி தீவு கிராமத்தில். அண்ட் செகண்டாக இன்றைக்கி ஃபினிஷிங் தான் வந்து இங்கே முதலைக்குடாவில். ஸோ நிறைய விஷயங்கள் நேற்றே நடந்திருக்குது, பட் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஆனால் மிக முக்கியமானது இந்த கொம்பு முறி. அதை இன்றைக்கி நம்ம வெயிட் பண்ணி அப்படியே பார்க்கலாம். இது வந்து என்னங்க, தென்சேரி வாரத்துக்குரிய கொம்புகள். அதனுடைய நடவடிக்கைகள் முற்றுப்பெறும் தருவாயில் இருக்கின்றது. அப்போ இது வடசேரிக்குரிய கொம்பு. இதுலேயும் 2 டீமாக பிரிவாங்க. அந்த தேங்காய் அடித்து உடைக்கிற மாதிரி இதுலேயும் 2 டீம். வடசேரிக்குரிய கொம்பு அதனுடைய வேலைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ நீங்கள் அங்கே அதிலே பூசி கொண்டிருப்பது கடுக்காய், மஞ்சள், பச்சரிசி போன்ற பொருட்களால் அதை இழுத்து அரைத்து அதை மருந்தண்டு அழைப்பார்கள். அதை போட்டு அந்த கைத்தினுடைய தன்மையை இறுக வைக்கிறதுக்காக, அதனுடைய தன்மையை பலமாக்குறதுக்காக இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு. மிக முன்னுரமாக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கு. இப்பொழுது இது தென்சேரிக்குரிய கொம்பு என்று அழைக்கப்படுகிறது. இது வடசேரிக்குரிய. அந்தந்த டீமாக்கள், அது அந்த அந்த குழுவினுடைய உறுப்பினர்கள் தான் இதில் இருப்பார்கள். அனுபவசாலிகளும் முக்கிய அனுபவசாலிகளும் இந்த விளக்கம் தெரிந்தார்களும் இருக்கிறது. இது பரம்பரையாகவே
அதாவது காலாகாலமாகவே அந்த இடங்களில் நடந்து கொண்டிருக்கு. இவர்கள் அடுத்த பரம்பரைக்கு இதை கடத்தி விடுவார்கள் இந்த விளையாட்டை. தமிழர்களின் வீரம் செறிந்த ஒரு வாலிப ஒரு அனுபவம் வாய்ந்த விளையாட்டாக இதை கருதப்படுகிறது. கண்ணகி வழிபாட்டோட தொடர்புடைய ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. அருமை. என்ன சொன்னாலும் வந்து இப்போ இந்த மரம் வந்து இந்த மரம் தான் எடுக்கணும் அப்படி சொல்லி ஆரம்ப காலத்தில் யார் கொண்டு வந்தாங்க? அப்படியான மரம் மூதாதையர் கொண்டு வந்த ஒரு சம்பவங்கள். கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற அதிகமாக கண்ணையம்மன் கோயில் கிழக்கு மாகாணத்தில் இருப்பதனாலும், அதே நேரம் எங்களுடைய மண்முனை தென்மேற்கு பிரதேசத்திலே அதிக கோயில்கள் இங்கே இருப்பதனாலும், கண்ணகியோட தொடர்புடைய நிகழ்வுன்றதுனாலும் இங்கே மகளடித்தீவு, குறிஞ்சி நகர், முதலைக்குடா, முனைக்காடு, கொக்கட்டிச்சோலை போன்ற பகுதிகளிலே கண்ணகி வழிபாடு மிகவும் சிறப்பாக இருப்பதனால இங்கே தான் இந்த விளையாட்டுக்கு மிகவும் சிறப்பான இடமாக அமைந்து காணப்படுகிறது. இந்த படுவான் பெருநில பரப்பில் தான் அடிக்கடி இந்த நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இன்று இது சிறப்பாக பிற்பகல் 1 மணிக்கு முனைக்காடு ராமகிருஷ்ணா விளையாட்டு மைதானத்தில் இந்த கொம்பு உடைக்கு நிகழ்வு மிகவும் சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ அவ்வளோ அழகாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. ஸோ இதுவும் வந்து 2 தரப்புக்கு ஏற்ற மாதிரி 2 டீமுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் என்ன இது சொல்லுவாங்க? அதான் தட்டுறது. அது எந்த அறியாது பழசு கொஞ்சம் இது ஆப்பேத்துறதுக்குரிய தட்டுக்கட்டு என்று சொல்லுவாங்க. அது கொண்டு கிடக்கு எல்லாத்துக்கும் 2 டீமும் ஒவ்வொன்றா செய்திருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது அதாவது இது இந்த எக்யூப்மெண்ட்லாம் பார்க்கும்போது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து எனக்கே ஒரு ஆர்வமாக இருக்குது. இந்த அறிக்கிறது ஆப்பு தானே எல்லாம் இந்த இருக்கிற ரெண்டும் ஆப்பு. இதெல்லாம் இந்த பெரிய ஆப்பா இருக்கு. நாங்கள் ஒரு சின்ன மரத்தை செய்யும் போதும் இதையும் பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் இதாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இது வந்து இப்போ முன்னாடி பாவிக்கப்பட்ட இது பொருட்கள் அதே இல்லை. இதே முன்னாடி இருந்தது, அது புதுசு. அது புதுசா. இந்த புதுசா இருக்கிறதெல்லாம் புதுசா செய்வோம். அடிக்கடி காலத்துக்கு காலம் இவைகள் வலுவிழந்து போகும்போது புதுசாக அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். அது என்ன சொல்லுங்க. அது அதுக்கு வைக்கக்கூடிய அந்த அடைக்கட்டையில், அது அங்கே நீங்கள் போகக்குள்ள தாயடைக்கட்டைன்னு சொல்லுவாங்க, தாயடைகள் என்று சொல்லுவாங்க. அங்கே வெறியப்படுற கொம்புகளை மிகவும் இறுக்கமாக வைப்பதற்காக அந்த தாயடைகள் பாதிக்கப்படும். ஒவ்வொன்றிலையும் 4 இருக்கு. 4 இப்போ அந்த ஒவ்வொரு டீமுக்கும் 4 வரும். இருக்கும். அவங்களை வச்சு அதை வச்சு அடையை கட்டி அந்த விளக்கங்களை சொல்லி கொண்டிருப்பார்கள். இது ஒரு மிகவும் சிறப்பான நிகழ்வு. அது பார்க்குறதுக்கே வந்து பிரமிப்பாக இருக்குது. அதாவது இதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட ஒரு ப்ராசஸ். ஸோ வந்து நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்லியிருந்தேன் வந்து அந்த வேறு நாரினை வந்து பயன்படுத்தி வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது நாரை பயன்படுத்தி இது இருக்காங்க. இது ஆலன் நாரா இல்லை சொன்னால் இது என்ன மரத்தோட நார்? இது கிவலங்கொடி. கிவலங்கொடியா? ஒரு கொடி தானே. கொடியை உரிச்சி அதனுடைய நாரை எடுத்து இது வந்து ஒன்று தான் செய்வாங்களா? இது ஒன்று தான். இது ஒன்றா 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடியது. அப்படியா? அது என்ன சொன்னா, நீங்கள் அடுத்த நிகழ்வாக இருக்கின்றது அங்கே மைதானத்திலே நடைபெற இருக்க கும்பமுறை நேரம் செவ்வாய்க்குத்தி என்ற ஒரு பனமரத்தால் செய்யப்பட்ட ஒரு குத்தி இருக்கு. அதை போட்டு இதை செய்யறது ஒரு விளக்கம் இருக்குது. இதனுடைய தொடர்ச்சியை நீங்க அங்க வந்த கொம்புமுறை விளையாட்டின் ஆரம்ப நிகழ்விலே நீங்கள் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு கொடி, ஒரு நார் போல பிரிச்சு இருக்கிறது. இந்த கொடி வந்து மிகவும் சிறப்பான கொடி. இது கிராமங்கள் இருக்கக்கூடிய காட்டு வனப்பகுதியில தான் போய் பெறக்கூடிய இருக்கும். இதே அவங்க உரிச்சி, அதாவது நார்களாக தான் இந்த விளக்கத்தை சொல்லுவாங்க. தட்டி தட்டின உடனே அது நாரா வரும். சிறப்பான விளக்கம் இதுதான். அதாவது கயிறு மாதிரி மிக பெருசா இருக்கு, அப்படியே போயிட்டு இருக்கு. பெரிய கொடி. இது மரமா? இதுக்குள்ள இருக்கிற கூடல இது கயிறு மாதிரி இருக்கு. கயிறோட ஸ்ட்ராங்கா இருக்கு இது. அறுக்கீங்களா? அது என்ன செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது வந்து இப்ப நார்மலா நம்ம ஒரு கயிறு பயன்படுத்துற இதெல்லாம் வந்து எல்லா சைஸ்லயும் இருக்கு. அளவுல பெரிசான கொடிகளும் சொன்னால் இது வந்து பெருசு, பெரிய சாட்டம் மாதிரி பெருசு. அதை சுத்தி மடிச்சு கட்டி கொண்டு வந்துருக்காங்க. எல்லாம் தேடி எடுத்துக்கொண்டு வராங்க, வந்து சேர்க்காங்க. சூப்பர். காட்டுல எடுத்து வர்றது இது வந்து எல்லாமே இதுக்காக வேண்டி பயன்படுத்துறாங்க. அருமை.
அந்த வரது பெருசானு முறிச்செடுத்தது. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்த சின்ன கொடிகளை விட வந்து இது வந்து தாய்க்குடி அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரியது ஒன்று. ஸோ இது வந்து அடித்து பிரித்து எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெருசாக இருக்குது. இதுக்குள்ளே இருந்து அந்த தட்டுக்கட்டுன்ற அந்த கட்டையால் தட்டி இதை எடுக்கிறது. அதாவது மனித வலுவை வந்து ஃபுல்லாகவே வந்து இறக்கி செய்யக்கூடியது ஒன்று. அதாவது எந்த ஒரு இயந்திர பயன்பாடுகளும் இல்லாமல் முழுக்க முழுக்க மனித வலுக்களை மட்டும் பயன்படுத்தி இதெல்லாம் பண்ணுறாங்க. பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு பயன்படுத்த வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்களா, அந்த காலத்து ஆக்களோட ஆயுட்காலம் கூட இருந்தது, இந்த காலத்து ஆக்களோட ஆயுட்காலம் குறைய இருக்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும். எல்லாமே வந்து அவங்களோட உடம்புகள் அவங்களோட வலுக்களை பயன்படுத்தி இது செய்கிறது இதெல்லாம் வந்து. ஆனால் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மிஷினரிகள் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஆயுட்காலங்கள் வந்து குறையுது. அவங்க வந்து இப்போ ஜிம்முக்கு போகவும் இல்லை, ஜிம்முக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, வாக்கிங் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களோட வேலைகள்லையும் அவங்களுடைய விளையாட்டுகளையும் அவங்களோட கலாச்சாரம் சார்ந்த சில விஷயங்கள்லேயும் அது எல்லாமே இருக்குது. பிரிக்க பிரிக்க உள்ளேயும் இருக்குது என்ன. அப்படி பாருங்க, அது கயிறு மாதிரி அவங்க சுற்றி சுற்றி அதை எடுக்கிறாங்க. சூப்பர், இந்த இருக்குன்னு நிறைய கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டிராக்டரில் அவங்க வந்து கொண்டு சேர்த்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இது கட்டுக்கட்டாக வந்து கொண்டு சேர்க்குறாங்க. ஸோ இது பூராவே வந்து அது வந்து இறக்கிருக்காங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தா வந்து, ஆனால் ப்ரொசஸ் வந்து பெருசாக நீட்டுக்கிட்டு போயிட்டே இருக்குது. ஒவ்வொன்றா அடுத்த ஸ்டெப்ஸாக வந்து பண்ணி கொண்டிருக்காங்க. அப்படி வந்து கண்டினியூவாக பார்க்கலாம். அதாவது சில ஆலய வழிபாட்டிலேயே சரி, இல்லைன்னு சொன்னால் சில சம்பிரதாயங்கள் செய்கிறதுலேயே சரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பிரித்து பார்ப்பாங்க. இது வந்து ஆண் மட்டும் தான் செய்யலாம், இல்லைன்னு சொன்னால் இது வந்து பெண் மட்டும் தான் செய்யலாம் அப்படி சொல்லி. பட் வந்து இந்த ப்ரொசஸ் வந்து அப்படி கிடையாது. இது முழுக்க வந்து ஆண் பெண் இருபாலரும் சேர்ந்து வந்து செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு இது. இந்த நிகழ்விலே அந்த சாரார், அதாவது வட சாராரும் தென் சாராரும் செஞ்சு செய்யுது. இதில் ஆண் பெண் சாரம் உட்பட தங்களுடைய சேரி என்று அழைப்பார்கள், சேரிக்குரிய விளக்கங்களை செய்து கொண்டிருப்பாங்க. இப்போ அந்த கொம்பு முறியக்கூடிய பொருட்கள் இங்கே காணப்படுது. இதில் வந்து என்னென்ன பயன்படுத்துறது? இது கடுக்கா. இதுதான் கடுக்கா அரிக்கி. அதை உடைக்கிற உரையில போட்டு குத்துறேன். குத்தி தான் அந்த பவுடரை கொளிச்சு எடுத்து. ஓகே. பிறகு திருப்பி மஞ்சள் இடிச்சு நீங்கள் இடிச்சு எடுக்கிறீங்க. நீங்க இடிச்சு மாவாக்கி எடுத்து. இது அரிசி. இந்த அரிசி சோறாக்கி எடுக்கணும். சோறா இல்ல, தண்ணியை கொதிக்க வச்சு போட்டு தண்ணி கொதிச்சு வர ஊத்தணும். ஊத்துனா முட்டரிசா வரும். முட்டரிசா வந்தோம்னா இது பசதிக்கு இல்லாட்டி பசதிக்காது. பிறகு இந்த அரிக்கி இதுக்குள்ள கடுக்கா அந்த பருப்பு தான் இது. கடுக்கா உள்ளுக்கறிக்க பருப்பு சரியான புரைப்பா இருக்குது. அரைக்கல கொஞ்சம் பாருங்க, பாயில கல்லுமா இருக்கும், கடிச்சு பாருங்க. கடிக்கலாமா? பிரச்சனை இல்லையா? கனமா இருக்கு. எப்படி அரைக்குது? 2 நாள் போட்டிருக்கு. 2 நாள் போட்டு தான் இது காலையில அரைச்சு எடுத்தது. இதோட சேர்த்து நீங்க சுடு தண்ணி எல்லாம் கலந்து பச்சை தண்ணி தான் அரைக்க கூட. பச்சை தண்ணியில் ஊற்றி தான் அரைக்குது. ஓகே, ஸோ இது அதில் பசத்தன்மையெல்லாம் இருக்கணுன்றதுக்காண்டி தான் அந்த சோறு அப்படி பயன்படுத்துறீங்க. இதுதான் இந்த பொருட்களை கொண்டு செய்யப்பட்ட அந்த பசையைத்தான் அங்கே நாங்கள் கொம்புக்கு உச்சாடனம் செய்து பூசுவது. அந்த பசை உள்ள இந்த மூண்டையும் சேர்க்கும் போது மிகவும் சிறப்பான ஒரு பசை ஒன்று உருவாகும். அந்த கயிறு அந்த மரங்கள் எல்லாம் சேர்த்து ஒன்றோடு சேர்ந்து இறுகி பிடிப்பதற்காக, அதாவது இலேசாக இருந்தால் வேற விளைவுகளை அது ஏற்படுத்தும், பிரச்சனையை ஏற்படுத்தலாம் கொம்புக்குன்றதுக்காக இந்த பசையை நாங்கள் பயன்படுத்தி இந்த சாமான் இதுகளை நாங்கள் செஞ்சு போடுறதால இறுக்கமாக இருக்கும். அங்கே கொம்பு முறையில் இழுக்கும்போது இருசாராரும் ஒரு பக்கம் நின்று வடம் கொண்டு கயிறுகளை கொண்டு இழுக்கும் போது இவர் கொஞ்சம் இறுகி கொடுப்பார். அந்த நேரம் தான் அந்த வீரம் வரும், அவங்களுடைய அந்த உஷாரும் உச்சாடனமும் வரும். இந்த நிகழ்விலேயே தகப்பன் எந்த சேரஞ்சியை தேர்ந்தாரோ அங்கே ஆண் பெண் சகலரும் இருப்பாங்க. அது தகப்பன் வடசேரியாக இருந்தால் அதனுக்கு பின்னால் வர அவ்வளவு ஜெனரேஷன், அவ்வளவு பரம்பரையும் அதிலே இருப்பாங்க. அதுபோல தென்சேரிக்கும் அதே விளக்கம் தான், வடசேரிக்கும் அதே விளக்கம் தான், ஆண் பெண் எல்லாம் இருப்பாங்க. இன்னும் நாங்கள் இதை சிறப்பாக காண்றோம்னால் நீங்கள் கொம்புமுறை விளையாட்டில் பார்க்கலாம். வடிவா அலங்கரித்து பெண்கள் எல்லாம் வந்து தங்களுடைய வீரங்களையும், பெண்களுக்கும் வீரம் இருக்கின்ற காட்டுறது. அதாவது கண்ணகி தாயார் ஒரு வீரம் செறிந்த தாயாராக இருக்கிறதால, கடவுளாக நாங்கள் வழிபடுறதால பெண்கள் இதில் முக்கியம் வருவதாக காணப்படுது. சூப்பர். அதாவது இங்கே நடக்க இந்த ப்ரொசஸ் எல்லாம் வந்து இப்போ இந்த விளையாட்டுக்கு தேவையான இந்த கொம்புகள் இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கான ஸ்ட்ராங் படுத்துறது, அதாவது வலுப்படுத்துறதுக்காக வேண்டி இது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் முடிஞ்சது. இப்போ ஃபினிஷிங் டைம் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ அவங்க சொன்ன மாதிரி வந்து நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்க்குறதுக்காக வேண்டி சொன்னால் பெண் ஆண் எல்லாருமே சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக வந்து இருக்கிறதுனால இந்த தான் பூசுறாங்க இந்த மருந்து. அந்த மருந்து பூசுறாங்க. இப்போ என்ன சொன்னது கூட சில கூட மருந்து ஒன்றுமே மருந்து போகணும். இது இப்போ இரவு இருந்து அரைச்சிருப்பாங்க. இப்போ மறைச்சிருந்தா அரைச்சி திரும்ப பூசி எல்லாமே கையால தான் எல்லாம் செய்யணும். இதெல்லாம் வேறொரு இதுலயும் செய்யல. இந்த கொம்பு வரிக்கிறதுக்கான கயிறு தான் இது. கடும் முறுக்கமாக இது கடும் பல சாலைகளால தான் இது சாதாரணமான ஆக்களால் இந்த வேலையை செய்யலாது. சரியான வலிமை உள்ள ஒரு ஆள் மாத்திரம்தான் இதெல்லாம் செய்ய முடியும். இது சப்போஸ் வந்து விளையாட்டு நடந்துட்டு இருக்கும்போது லூஸ் ஆகி அவுண்டா கூடான்றது பெரிய பாரிய வேலையை செய்யறாங்க. அனுபவம் இருக்கணும், பல சார் இருக்கணும். இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளாக முதலைக்குடா, முனக்காடு, மகளெடுத்தி போன்ற கிராமங்கள்லாம் இது பிரபலியம் நடக்கிறது. முதலைக்குடா கிராமத்தில் தான் இது ஆதி காலத்தில் இருந்து இந்த ஒரு மிக சிறப்பான ஒரு கண்ணகிக்கான இந்த விளையாட்டு நடந்து வருது. இதில் தென்சேரி வடசேரி என்று 2 இருக்குது. வடசேரியாக்களுக்கு மஞ்சள் பட்டு அணிஞ்சிருப்பாங்க எல்லாரும், தென்சேரியாக்கெல்லாம் சிவப்பு பட்டு அணிஞ்சிருப்பாங்க. இதில் 2 சாராரும் இருந்தால் இந்த வேலையை செய்வாங்க. அதாவது விளையாடி முடியும் வரைக்கும் 2 சாராரும் மிக சிறப்பாக இருப்பாங்க. விளையாட்டு முடிஞ்சதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு அந்த இடத்துல தான் அந்த பெரிய ஒரு கலவரம் ஒன்று மாதிரி அது வெடிச்சு பெல்ற பாட்டி கூயண்டு பெரிய சிறப்பு அம்சம் ஒன்று நடக்கும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இதுக்கு மிட்டி அதாவது சுத்தியல் பயன்படுத்தி டைட் பண்ணி கொண்டிருக்காங்க. கட்டும் வேலை இந்த டைட்டை வந்து இருக பற்று பிடிக்கிறதுக்காக வேண்டி அந்த பசையை பயன்படுத்துறதுக்காக வேண்டி இந்த மூலிகைகளை கொண்டு அந்த மருந்து அரைச்சி வந்து இதை பண்ணுறாங்க. இதில் இப்போ இந்த நிற்கிறதுல இவர் சின்ன தம்பி கோடியார்னு மிக அனுபவமானால், அங்கால இந்த சிவபிரகாசம் அவர்கள் கடுகு அனுபவம், மற்றது அங்கால குணமாமான்ற ஒரு ஆள் இருக்கிறார், அவர் மிக அனுபவம், அந்த சிவலிங்கம் என்ற ஒரு ஆள் மிகப்பெரிய அனுபவம். இதில் வடசேரியும் தென்சேரி 2 சாராரும் கலந்து நின்று தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வடசேரி தென்சேரின்னு சொல்லப்படுறதுக்கான காரணம் இயால் அந்த கூத்து இருக்கலாம், வடமோடி கூத்து, அது வடமோடி கூத்து தென்மோடி கூத்துன்னா அது அசைவு தன்மையை வச்சு தான் அந்த கூத்தை சொல்கிறேன். இதுக்கு வடசாரி தென்சாரி என்று அதற்கான விளக்கத்தை தெரிவதற்காக நான் இப்போ உங்களோட விளைகிறேன். இந்தியா சரி ஓகே கண்ணகியின் கணவரான கோவலன் இந்தியாவிலே கொலையுண்டதன் காரணமாக கண்ணகி சீற்றம் கொண்டு அந்த பாண்டிய மன்னனுடைய அவைக்கு சென்ற நேரம் பிள்ளைகள் நடந்து விட்டதாக நினைத்து பிள்ளையான தீர்ப்பை அவர் வழங்கியதால கண்ணகி கோபம் கொண்டு எரியுண்டு மதுரையை எரித்ததாக வரலாறுகள் கூறப்படுகிறது. மதுரையை எரித்து கொண்டு வரும் வழியில் அவர் அந்த தன்னுடைய கோபத்தின் சீற்றத்தை தணிக்காமல் வந்ததனால், அதாவது எல்லாத்தையும் எரித்து வந்ததனால், இந்தியாவிலே காணப்படுகின்ற இடைக்காடு என்கின்ற இடத்துல பட்டிமேடு என்னும் பகுதியில் இளைஞர்கள் கூடி இந்த விளையாட்டை விளையாடி மகிழ்ச்சி பெற்றுக் கொண்டு சென்றனர். அதாவது இந்த விளையாட்டை விளையாட அவ அந்த வரும்போது அவையுடைய மனம் அதன் பால் ஈடுபட்டதன் காரணமாக இந்த நிகழ்வு இடம்பெற்ற அந்த இடத்தில் அவ தனிந்து தன்னுடைய கோபங்களை இறக்கி வைத்ததாகவும் அதனோடு தொடர்புடையதாக எங்களுடைய கண்ணையம்மன் கோயில் குளித்து எனப்படுகின்ற ஒரு நிகழ்வும் இடம்பெறுவதாகவும் அன்று மழை பெய்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிகழ்விலே குறிப்பிட்ட இருசாராரும் அதில் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி ஆரவாரங்குள்ள இருந்தார்கள். இது ஒரு வீர விளையாட்டாக இருந்தாலும் இதிலே விட்டுக் கொடுக்கிற மனத்தன்மைகள் மற்றும் அவங்களுடைய மனோ சுபாவங்கள் அவங்களுடைய எல்லாமே அடங்கி காணப்படுகின்றது. இதிலே 2 கலர்கள் முக்கிய வர்ணங்கள் பாவிக்கப்படுகிறது. அவங்கள தலைகளிலே சுத்திக் கொள்வார்கள். தென்சேரியாக இருந்தால் சிவப்பு வர்ண கொடிகளை தங்கள தலையிலே கட்டிக்கொள்வார் பட்டுகளை. வடசேரியாக இருந்தால் மஞ்சள் நிற வர்ணத்தை கட்டிக்கொள்வார்கள். நீங்கள் இந்த நிகழ்வை மீண்டும் ஒரு முறை நீங்கள் அங்கே கொம்பு முறிவு நடைபெறும் போது நீங்கள் கண்டுகளிக்கலாம். இதுதான் அந்த வடசேரி தென்சேரி என்பது. எங்களோட பகுதியிலே ஒரு குடி வளம் என்ற ஒரு குல வளம் இருக்கு. அது தாய் வம்சத்தை தாய் என்ன குடியா இருந்தாரோ அது குடியாக காணப்படும். இந்த நிகழ்வில் தகப்பன் என்ன வாரமோ வடசேரியோ தென்சேரியாக இருந்தால் அது அவங்களுக்கு பரம்பரையாக கடத்தப்படும். என்னுடைய தகப்பனார் ஒரு சேரியை சார்ந்தனா நான் அந்த சேரியிலிருந்து என் பிள்ளை அப்படியே கடத்தப்படும். ஆண்கள் இதை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த குல வம்சம் வந்து இருக்கு உங்களுக்கு தெரியும். சில அந்த குடிசார் சொல்லுவாங்க வந்து அதாவது தாய் இந்த வம்சம் என்ன வம்சம்
வம்சமோ அந்த வம்சாவளி வந்து பிள்ளைகளை வந்து அப்படி கடத்து கொண்டு வராங்க. ஆனால் இந்த விளையாட்டை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வடசேரி தென்சேரி அப்படி சொல்லி 2ஆக பிரிக்கப்பட்டிருக்குது. ஸோ அதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இவரோட மகனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட தாய் வழி இல்லாமல் வந்து தகப்பன் வழியில் தான் வந்து அந்த விளையாட்டில் வந்து இறங்கி செய்வாங்க. அதை வந்து அவங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு வடசேரியாக இருந்தால் அவங்களோட மகன் வந்து வடசேரியில இருந்து தான் பிற்காலத்தில் வந்து விளையாடுவாங்க. அப்படி தான் வந்து பிரிக்கப்பட்டு வருது. ஓகே, அருமை. அதாவது கடையில் இது இஞ்சி நம்ம வேண்டக்கூடிய நைலன் கயிறு கிடையாது. இது வந்து நூலால் செய்யப்பட்ட நூல் கயிறு. ரோல் 40,000. எல்லாமே வந்து இது எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணுறாங்க அப்படின்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கைத்தை வந்து ஈஸியாக வந்து அவுட் எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அது செம்ம டைட்டாக அதோட ஃபிட்டாகி போயிருக்கும். ஸோ அது அப்படியே இருக்கக்கூடியது ஒன்றா தான் வந்துருக்கும். அது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மதிய போசனம், அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் ஆலயங்கள்னு சொன்னால் வந்து அன்னதானம் அப்படி சொல்லுவோம். ஸோ அப்படியான இது வந்து இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. ஸோ இங்கே எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் வந்து பெண்கள் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. ஏன்னு சொன்னால் அந்த போட்டியில் வந்து பெண்கள் ஆண்கள் 2 பேருமே வந்து பங்கு பெற்றக்கூடிய ஒரு போட்டி அப்படி சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஒரு பிரச்சனை அதோட எல்லாம் தாண்டி மழை திடீர்னு எங்கேருந்து வந்துச்சோ சொல்லி தெரியாது. இப்போ இனிமேல் சீசனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாரிக்காலம் அப்படி சொல்லுவோம். ஸோ அதோட காலம் அப்படிங்கிறதுனால எந்த டைம் வரும் எந்த டைம் போகும் அப்படின்லாம் வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் மழை பிடிச்சிட்டு இப்படி சரமாரியாக இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னால் வந்து இன்றைக்கி நடத்தலாமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஆனால் இங்கே எல்லா பேருக்குமான ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்குது. வந்து எத்தனை மணிக்கு தொடங்குவாங்க, இது எப்படி இருக்கும், இதை பார்க்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி பல பேர்த்துக்கு பல ஆர்வங்கள் இருக்கிற மாதிரி எனக்கும் பயங்கர ஒரு ஆர்வமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 2 கொம்புகளோட வேலைகளும் வந்து முடிஞ்சு பிடிச்ச வந்து பார்த்தீங்கன்னா பட்டையெல்லாம் சாத்தி குங்குமம்லாம் பூசி அழகாக வந்து தயார்படுத்தி வச்சுருக்காங்க. இப்போ இனி மழை விட்டுது அப்படி சொன்னால் எல்லோரும் வந்து ஆகாரம் உட்கொண்டதுக்கு அப்புறமா வந்து இங்கேருந்து மைதானத்தில் தான் நடக்கும். ஸோ அந்த மைதானத்துக்கு வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்மளை வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே ஒரு பெரிய ஒரு மரத்தை சாய்ஞ்சிருக்கிற மாதிரி பார்ப்பீங்க. சாய்ச்சி புட்டைங்களையான்ற மாதிரி தான். அதாவது வந்து உண்மையில் மனிதர்களோட மனித வலு சக்தி அவங்கள்ட்ட அந்த ஒரு பலம் எதில் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2019 கடைசியாக வந்து கொம்பு மொழி இந்த ஊரால் இந்த ஆலயத்தால் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ஆலயத்திலேருந்து மிக பிரம்மாண்டமான பெரியதொரு ஆலமரமாக இருந்த மரம். ஸோ வந்து 2019 இந்த முதலைக்குடா ஊரில் வந்து இந்த மக்கள் முதலைக்குடா ஊர் மக்கள், முதலைக்குடா இளைஞர்கள், முதலைக்குடா அந்த கண்ணகியம்மன் ஆலயத்தால் வந்து லாஸ்ட்டாக வந்து செய்திருக்காங்க 2019. ஸோ அப்போ இந்த மரத்தில் கட்டி தேஞ்சதில் அதுக்கு முன்னாலேயும் வந்து பண்ணி வந்ததுலேருந்து சாஞ்சி ஒரேடியாக 2019 வந்து நல்லா சாஞ்சிட்டுது. ஸோ இவ்வளோ பெரிய மரத்தையே வந்து மனிதர்களால் வந்து இழுத்துருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அவ்வளோவுக்கு கொஞ்சம் வீரம் செறிந்த ஒரு விளையாட்டில் மிக முக்கியமான ஒரு விளையாட்டு. அதாவது போரோட ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விளையாட்டு அப்படிங்கிறதுனால வந்து இது அப்படி இருக்குது. எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. மனிதர்கள் சேர்ந்து இவ்வளோ பெரிய மரத்தை வந்து சாய்ச்சிருக்காங்க இழுத்து அப்படி சொல்லும்போது. என்ன சொன்னால் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேசிபி மற்ற இயந்திரங்களில் தான் வந்து பயன்படுத்துவாங்க. அதாவது மிஷனரியால் தான் எல்லா விஷயங்களுமே அநேகமாக பண்ணுவாங்க. ஆனால் வந்து மனித வலுசக்தி வந்து மிக பெரியதொரு வலுசக்தி அப்படிங்கிறத வந்து உணர்த்தி காட்டி கொண்டிருக்கிறாங்க. இப்போவும் இங்கத்தைய மக்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த காலத்தில் வந்து பெரிய பெரிய குளங்கள் எல்லாம் கட்டி வச்சது வந்து மனித வலுசக்திகளை பயன்படுத்தி. பட் இப்போ தான் வந்து மிஷனரிகளை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் உதாரணம் உண்மையிலே இந்த கிராமப்புறங்களில் இருக்க இந்த மக்கள் தான் வந்து. ஓகே, அப்படி கண்டினியூ வந்து மற்ற விஷயங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கொலை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அநேகமாக வந்துட்டு அம்மன் வழிபாடுகள் அந்த கொலையெல்லாம் அதிகமாக போடுவாங்க. அதுவும் கிராமிய வழிபாடுகளில். ஓகே, அந்த கொம்புக்கு வந்து பூஜை முடிஞ்சதை வந்து இப்போ வெளியில் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ 2 டீமோட கொம்புகளும் வெளியில் வந்துட்டு இருக்கு.
விளக்கு முன்னக்கோ ரெண்டா நிறைய விடா ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கொம்பு முறி இந்த நிகழ்வோட ஆலயத்தில் நடக்கிற எல்லா ப்ராசஸுமே வந்து கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சுது. ஸோ இங்கேருந்து இனி அடுத்ததாக வந்து கிரவுண்டுக்கு கொண்டு போவாங்க. ஸோ அங்கே தான் வந்து இந்த கொம்பு முறி நிகழ்வை வந்து பிரம்மாண்டமாக வந்து பண்ண இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து இதோட நாங்கள் முடிச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் இது டியூரேஷன் பயங்கரமாக வந்து லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இதோட வந்து முடிச்சுக்கொள்கிறோம். ஸோ முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கோயிலில் தான் வந்து இந்த கொம்பு முறி நிகழ்வு வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மரம் சாஞ்சி விழுந்ததுக்கு அப்புறமா வந்து இப்போ இந்த கிரவுண்டில் வந்து பண்ண போகிறாங்க. அதுவும் வந்து இதுக்கு முன்னாலெல்லாம் வந்து பண்ணது வந்து இந்த கோயில் சார் இந்த ஊர் சார் மக்களால் வந்து பண்ணப்பட்டது, அதாவது இந்த முதலிக்குடா மக்களால் வந்து பண்ணப்பட்டது. ஆனால் இப்போ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து குக்குட்டிச்சோலை பிரதேச சபையினால் வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டு இங்கே இருக்கிற அந்த பிரதேச வாழ் மக்கள் வந்து ஒன்றிணைத்து வந்து இப்போ அதை பண்ணுறாங்க. ஸோ கொம்மனான ஒரு இடத்துல பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இப்போ கிரவுண்டுக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஆர்வமாக இருக்கிறீங்களோ அதே ஆர்வத்தோடு தான் நானும் இருக்கிறேன், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஒரு கொம்பு முறியை எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் இப்போ போய் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள்.